Good morning, students. Today we are talk about the first lesson supplementary, the envious neighbor. What is mean by envious? That means பொறாமை பிடிச்சவங்க. jealous அப்படின்னாலும் பொறாமை தான். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். இது ஒரு ஜப்பான் நாட்டில் ஃபோக்னா அதாவது செவி வழியாக வந்த சிறுகதைன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது நம்ம பல ஓல்டன் டேஸ்லாம் நவன் டேஸ் ஆல்சோ என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்காகட்டும், தென் அவங்கள அழுதாங்க அப்படின்னா அவங்களோட அவங்கள மறக்க வைக்கிறதுக்காகட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி செவி வழியாக கேட்டது மூலமாக நடந்ததை எழுதுனது தான் இந்த என்வியஸ் நெய்பருங்கிற சப்ளிமெண்ட்ரி. இது அந்த ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட இருக்கிற குட் ஹேபிட்னால் வர ப்ராஃபிட் என்னென்ன அப்படிங்கிறதும், ப்ளஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மற்றவங்க மேலே நம்ம பொறாமை பண்ணுறதுனால நமக்கு நடக்கக்கூடிய கெட்டதையும் எடுத்து சொல்லக்கூடியதாக மாதிரி இந்த கதையில் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, now read the Japanese folk tale about two neighbors and how their characters changed their lives. அதாவது ரெண்டு பக்கத்து அண்டை வீட்டுக்காரங்க, நம்ம பக்கத்து வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட நடத்தையில் மாறுபாடு வந்ததுனால அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. In old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, bow, wow, wow, wagging his tail violently. என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓல்டன் டேஸ் இல்லாமல் ஓல்டன் டேஸ், அதாவது ரொம்ப பழமையான காலத்தில் ஒரு ஹானஸ்ட் மேன், நேர்மையான ஒரு மனிதன் அவங்களோட ஒய்ஃபோட வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு நாய், பெட் டாகை வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நாய்க்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுப்பா, ஃபீட்னா உணவு ஊட்டுறது, வித்து ஃபிஷ் அண்ட் டிட்பிட், அதாவது அந்த டாக் சாப்பிட்றதுக்காக மீனும் ப்ளஸ் நம்மளோட கிச்சனில் வேஸ்டடாக மிச்சமாக இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன எலும்பு துண்டு அது மாதிரி மிச்சமாக இருக்கிறதெல்லாம் அந்த நாய்க்கு சாப்பாடாக போடுவான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன் டே அண்ட் ஓல்டு ஃபோக்ஸ் வெண்ட், அந்த வீட்டு வழியாக ஒரு வயசான ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறக்காக போகிறார். அங்கே இருக்கிற அந்த பெட் டாகு இருக்கு இல்லையா, அதோட போயிட்டு அங்கே இருக்கிற அது என்ன பண்ணுச்சு, அந்த டாகு அவங்களோட சேர்ந்து இங்கேயும் அங்கேயும் போய் விளையாடுச்சு. சடனாக ஆல் ஆஃப் எ சடன் த டாக் ஸ்டாப்டு ஷார்ட். அது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அங்கேருந்து நாய் ஒரு பிளேஸ்லேருந்து நின்றுக்குச்சு. ஒரு பிளேஸில் போய் சடனாக என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகி நின்றுக்குச்சு. நின்ன உடனே என்ன ஆயிடுச்சு, பிகன் டு பார்க், குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஒரு டாக் எப்படி குறைக்கும், பவு லவ் லொல்லுன்னு குறைக்கலையா, அதுதான் அந்த வாய்ஸ். வேகிங்னா மூவ் ஆகிறது, இங்கே அங்கேயும் என்ன பண்ணுறது, அதோட டெய்ல் வாலை ஆட்டிக்கிட்டே ரொம்ப சவுண்டாக என்ன பண்ணுது, குறைக்குது. The old people thought that there must be something nice to eat under the ground, so they brought a spade and began digging. When
and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. So they gathered the treasure, and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. அந்த வயசானவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அடியில் வந்து சாப்பிட்றதுக்கு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்த தோண்டினோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த வயசானவர். அவங்க கார்டனில் வந்தார்லே அவர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மண்வெட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க, தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மண்வெட்டி வச்சு அந்த இடத்த வந்து டிக் பண்ணுறாங்க. டிக்குங்கன்னா தோன்றது. அங்கே பார்த்தா என்ன, அந்த பூமியில் அடியில் பார்த்தோம்னா என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குது, கோல்டு பீசஸ், தங்க காசு ப்ளஸ் வெள்ளி ப்ளஸ் ஆல் ஷார்ட்ஸ் ஆஃப் ப்ரீசியஸ் திங்ஸ், ரொம்ப விலை மதிப்பு வாய்ந்த பொருட்களாக வந்து அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, புதஞ்சு கிடந்துருக்குது. ஸோ தே கேதர்டு த ட்ரெஷர் அண்ட் ஆஃப்டர் கிவிங் அலார்ம்ஸ், அதை எடுத்து அந்த புதையல் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏழை மக்களுக்கு தர்மம் செய்கிறாங்க. தர்மம் செஞ்சு எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தர்மம் செய்ய மாட்டாங்க. தனக்குன்னு கொஞ்சம் வச்சதுக்கு, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு வந்து அதாவது வயல்வெளிகள், அதாவது சோள வயல், இது எல்லாத்தையும் வச்சு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, முடியாதவங்களுக்கு, ரொம்ப புவராக இருக்கிறவங்களுக்கு தானமாக பண்ணாங்க. Now in the neighboring house there dwelt and covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog, and having taken him home prepared a great feast for him, and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நெய்பரிங் பக்கத்து வீட்டுக்காரங்கள என்ன ஒரு பேராசை பிடிச்சவங்க. ஹவுஸ் டுவெல் அண்டு கவர்டஸ் மீன்ஸ் ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாக இருக்காங்க, கருமித்தனமாகவும் இருக்காங்க. டுவெல்ட்டுனா ஸ்டிங்கி ஓல்டு கபுள், அதாவது ரொம்ப பேராசையும் கஞ்சத்தனமும் சொல்கிறோம்லே, அதை தான் கருமின்னு சொல்லுவாங்க. அதுதான் வயசான ஓல்டு கப்புள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை கேட்ட உடனே, அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நாயை அந்த டாக் என்ன பண்ணுறாங்க, இரவல் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது இரவல் மீன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மா ஒரு நாளைக்கு கொடுங்க, எனக்கு வாடகைக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாயை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறையா மட்டன் நான்வெஜ்ஜாக வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த நாய் வந்து அவங்கள வந்து அந்த இங்கே இருக்கிற இந்த வீட்டில் எங்கேயாவது அது மாதிரி வந்து பணங்கள் புதையல் நிறையா இருக்குதான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, plenty ஆஃப் மணி இன் இட், இங்கே வந்து இருக்குதா எனக்கு வந்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்ட உடனே அவங்க அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். என்னது, த டாக் however who up to that time had received nothing but cuffs and kicks from his hordes, would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross, and putting a rope around the dog's neck led him out into the garden. But it was all vain. He let them lead him where they might not a sound would the dog utter. He had no bow for them. At last, however, the dog stopped a certain spot and began to sniff. So, thinking that it must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal, over which they had to hold their noses. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. அங்கே என்ன பண்ணுறாங்க, தன்னோட புது
அந்த நாய் என்ன நினச்சிக்குது, இவங்க வந்து புது ஓனரு, நமக்கு எஜமானராக, அதாவது கழுத்தில் நெக் செயின் போடுவாங்க இல்லையா டாகுக்குள்ள செயின், அது மாதிரி சங்கிலி எல்லாத்தையும் போட்டு பார்த்து அந்த நாயை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு முன்னாடி நிறையா ஃபுட்டெல்லாம் வச்ச உடனே சாப்பிடாமையே இருந்துச்சு அந்த நாய். ஏன் அப்படின்னா இவங்க இந்த ஓல்டு கப்புள் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க. இந்த நாயை வந்து கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி அதை வந்து தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிம் அவுட் இன்டு த கார்டன், ரொம்ப இழுத்துக்கிட்டு போகிறாங்க பேராசைனால். ஆனால் அந்த நாய் என்ன பண்ண, அதுக்காக ஒரு பயனுமே இல்லை. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின், ஒரு பயனுமே இல்லை. வெயின்கிறது நமக்கு கெயின்கிறது, அதாவது பயன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நாய் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள இழுத்துச்சு போச்சு. என்ன பண்ணுது அந்த நாய், ஹீ லெட் தெம் லீட் ஹிம் வேர் தே மைட், அந்த நாயினால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக எங்கெங்கே போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக போகுது. ஆனால் அது வந்து என்ன வந்தது, எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்காம இங்கே இருந்ததை பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, இவங்க கார்டனில் பவுன்னு உழைச்சது இல்லையா, அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணல, ஒரு சவுண்டு கூட கொடுக்கல. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு இண்டிவிஜுவல் பிளேஸில் போய் அதாவது ஸ்மெல் பண்ணி பார்க்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனே த டாக் ஸ்டாப்டு அட் ஏ சர்டைன் ஸ்பாட் அண்ட் பிகேன் டு ஸ்னிஃப்னா மோப்பம் பிடிக்கிறது. அந்த மோப்பம் பிடிச்சிட்டு அந்த இடத்த வந்து பார்த்த உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த ஓல்டு பூவர் கப்புள் வந்து இங்கே ஏதாவது கிடைக்கும், புதையல் கிடைக்கும், ஷூர்லாக இது வந்து லக்கி பிளேஸாக இருக்கும் அப்படின்ட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தே டக் அண்டு ஃபவுண்டு நத்திங். அங்கே பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, அங்கே வந்து எதுவுமே கிடைக்கல. அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, வெறும் மண் தூசி, அதாவது இறந்து போனவங்களோட உடம்பு இது மாதிரி எல்லாம் மட்டும்தான் அதுக்குள்ளே கிடக்குது. ஸோ என்ன பண்ணிட்டுருங்க, அங்கே இருக்கிற ஸ்மெல் தாங்க முடியாமல் மூக்கை வந்து கப்புன்னு மூக்கை மூடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஸ்மெல்லை வந்து பொறுத்துக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, நல்லா மூக்கை மட்டும் அடைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அதனால என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஓல்டு கப்புள் 2 பேருமே ரொம்ப கோபம் ஆன உடனே அந்த நாயை என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து தே விக்ட் அ ஓல்டு கப்புள் சீஸ்டு த டாக் அண்டு கில்டு ஹிம். அந்த இடத்துலேருந்து வந்த உடனே அந்த நாயை என்ன பண்ணிடுறாங்க, சாவடிச்சிட்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல பிளேஸை காட்டல, அதாவது புதையல் இருக்கிற இடத்த இவங்களுக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நாயை சாவடிச்சிட்றாங்க. நெக்ஸ்ட்டு, when the good old man saw that the dog whom he had the gent did not come home, he went next door to ask what had become of him, and the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with delicate food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அன்னைக்கு நைட்டே அவங்க நாயை காண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இரவுக்கு தானே வாங்கிட்டு வராங்க, காசை கொடுத்து ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க போகிறாங்க. அப்போ அந்த உண்மையாக வளர்த்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஓல்டு குட் கப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அங்கே பக்கத்தில் இருந்து வீட்டுக்காரங்கிட்ட போய் என் நாயை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொன்ன உடனே அந்த எங்கள் நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே அந்த ரொம்ப க்ரூயல் பிடிச்ச அந்த அதாவது க்ரூயல்னால் வஞ்சகம் திங்கிங்காக இருக்கிறவங்க, க்ரூயல் திங்கிங் ரொம்ப கொடூரமானவங்க. அந்த கப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த நாயை வந்து கொன்னுட்டோம், இப்போ அது வந்து பைன் மரத்தடியில் புதைச்சிட்டதாகவும் சொல்லிடுறாங்க அவங்கக்கிட்ட. எங்கே சொல்லிடுறாங்க, இங்கே இருக்குங்க பாருங்கள். த டாக் அண்டு பரீடு ஹிம் அட் த ரூட் ஆஃப் ஏ பைன் ட்ரீ. சாவடித்து அதை வந்து அந்த பைன் ட்ரீ கீழே புதைச்சிட்டோம். ஆனால் இந்த நல்ல கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க, சேடாகிடுறாங்க. அந்த நாய் வந்து புதைச்ச
புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அந்த நாய்க்கு ருசியான, அதாவது அதுக்கு பிடிச்சமான ஃபுட்டு ப்ளஸ் அதுக்கு வந்து ஸ்மெல் வர மாதிரி நிறையா திங்ஸ் அங்கெல்லாம் போட்டு அந்த நாயை வந்து புதைக்கப்பட்ட, அதாவது புதைச்சிருப்பாங்க இல்லையா அவங்க, அந்த இன்சென்ஸ் மீன்ஸ் நல்ல வாசனை திரவியங்கள், அதாவது சென்ட்டு இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அதை போட்டு அடான் டு கிரேவ் வித் ஃப்ளவர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாய் அதை வந்து ஒரு நம்ம கூடவே இருந்த ஒரு பெட் அனிமலாக பார்க்காம அதையும் ஒரு பீயிங் மாதிரி நினச்சி அதுக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி பெரியவங்க அல்லது யாரோ ஒருத்தர் நம்ம இதில் ஹியூமன் பீயிங் இறந்துட்டா என்னென்ன செய்வாங்களோ அதே மாதிரியே இந்த டாகுக்கும் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் போட்டு புதைச்ச இடத்துல அதுக்கு பிடிச்சமான ஃபுட்டு ப்ளஸ் நல்லா ஸ்மெல் வர மாதிரி அது இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் மீன்ஸ் ஊதுபத்தி அதையெல்லாம் போட்டு வச்சுட்டு வித் ஃப்ளவர்ஸ் ஆஸ் ஹீ ஷெட் டியர்ஸ் ஓவர் ஹிஸ் லாஸ்ட் பெட். அவங்க என்னோட ரொம்ப பிடிச்சமான பெட் டாக் வந்து இறந்துருச்சு, இதை வந்து நான் கல்லறையாக மலர்களால் அலங்கரித்து அதை வந்து நான் என் நாய்க்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு அவங்க வர்றாங்க. யார் அப்படின்னா இவங்க இந்த குட் கப்புள்ஸ். That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as if it were myself. அந்த அன்னைக்கு நைட்டு அந்த நல்ல மனுஷங்க இருக்காங்க இல்லையா, குட் ஓல்டு கப்புள்ஸ், அவங்களோட படுக்கையில் போய் படுத்துட்டு தூங்குறாங்க. தூங்குனோடனே அவங்களோட ட்ரீமில் என்ன ஆகுது, த டாக் அப்பியர்டு, அதாவது அந்த கனவுல வர்றது தோன்றி அது என்ன ஆகுது, எனக்காக நீ ரொம்ப பரிதாபப்பட்டீங்க, அன்பு காமிச்சிங்க, கைண்ட்னஸ் அண்டு ஆஃப்டர் தேங்கிங் ஹிம் ஃபார், நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. நான் என்னை வந்து அங்கே புதைச்சிருக்காங்க இல்லையா, அந்த மரத்தை வெட்டி வச்சு ஒரு உலக்க செஞ்சு அதை வந்து பயன்படுத்திக்கங்க. மார்ட்டார் அண்ட் யூஸ், அதை வச்சு உலக்க செஞ்சு என்னை வந்து பயன்படுத்திக்கங்க. அது மூலமாக நான் தான் அந்த உலக்க அப்படின்னு நினச்சேன், அந்த நாயே நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுது அந்த டாகு. ஓகேவா, அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆல் இஃப் வேர் மை செல்ஃப், நான் தான் அந்த உலக்கைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. த ஓல்டு மேன் did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. When the wicked old couple saw this, they came to borrow the mortar. But no sooner did they try to use it, all their rice turned into filth. So, in a fit of rage, they broke the mortar and burned it. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நல்ல வயசான மனுஷங்க அந்த டாகு சொன்ன மாதிரியே என்ன பண்ணிடுறாங்க, அந்த பைன் மரத்தை வெட்டி ஒரு உலக்கையை செஞ்சு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அரிசி குத்தி ஒவ்வொரு அரிசியும் விலை உயர்ந்ததாக மாற்றி பொருளாக மாற்றிடுறாங்க. அதை பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பேராசை பிடிச்ச ரொம்ப குரூயலாக கன்னிங் ஃபெல்லோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த உலக்கையை வந்து அந்த கப்புள்கிட்டருந்து இரவல் வாங்கிட்டு போய் மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு என்ன பண்ணுறான், எடுத்துக்கிட்டு போகிறான். எதுக்காக அப்படின்னா அதை உபயோகப்படுத்தினோம்னா நாமளும் வந்து ரொம்ப பெரிய ரிச் மேன் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், அவன் அந்த உலக்கையை வாங்கிட்டு போய் அரிசியை குத்தி எல்லாத்தையும் என்ன ஆயிடுதானா அவனுக்கு, அது எந்த செஞ்சாலும் அவனுக்கு வந்து குப்பையாக மாறி போயிடுது, ஃப்ளித். Sooner did they try to use in all their rice turned into filth. Filthனா குப்பையாகவே மாறுது. அதனால் அதுக்கு மேலே என்ன ஆயிடுது, அவனுக்கு வந்து ரொம்ப கோபமாகிடுது. அவனுக்கு என்ன ஆயிடுறாங்க, கோபமாகி அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவன் வந்து இவனுக்கு வந்து எல்லாம் குப்பையாக மாறினோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆங்க்ரி ஆயிடுது, கோபம் ஆயிடுது. அதை என்ன பண்ணிடுறாங்க, தே ப்ரோக் த மோட்டார் அண்டு பர்ன்ட் இட், அதை வந்து உடச்சி எரிச்சிட்றாங்க. அந்த உலக்கை என்ன பண்ணிடுறாங்க, உடச்சி எரிச்சிட்றாங்க. பட்
The good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back him. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க நினைக்கலாம் இந்த உலக்கையை வந்து அவங்க வாங்கிட்டு போய் உடச்சி எரிச்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படாமல் அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான் இல்லையா, அவங்க அதை கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு one night the dog appeared to him again in a dream that told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees, the trees would revive and suddenly put out flowers. After saying this dream, they vanished, and the old man, who heard for the first time on the loss of his mortar, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. மறுபடியும் என்ன ஆகுது, அந்த டாக் வந்து அப்பியர்ட் ஆகுது அவங்க ட்ரீமில். அந்த நல்ல ஓல்டு கப்பிள் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரீமில் வந்து அப்பியர்ட் ஆகுது. அது வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுது. அது வந்து எரிக்கப்பட்ட அந்த உலக்கைய சாம்பல் எடுத்து காஞ்சு போன மரங்களில் தூவுனா, அதாவது பட்டு போன மரம் எல்லாமே வந்து அதை உயிர் பெற்று புதுசாக வளரும். burn the mortar and sprinkle them withered trees. அந்த பட்டு போன withered மீன்ஸ் பட்டு போன வெறுமையாக இருக்கிற மரங்களில் வந்து தூவுன அப்படின்னா அது எல்லாமே அந்த ட்ரீஸ் எல்லாமே நல்லா வளர்ந்து உனக்கு வந்து ரிவைவ் ஆயிரும், புதுசாக வந்துடும். அதில் வந்து என்னாகும், ஃப்ளவர்ஸும் வரும். அண்டு சடன்லி புட் அவுட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாகு சொல்லுது. இதை சொன்னதுக்கப்புறம் அந்த கனவு வந்து இது முடிஞ்சு போயிடுது. அந்த நல்ல மனுஷன் இருக்காங்களே, ஆஃப்டர் சேயிங் திஸ் ட்ரீம் வேனிஸ்டு மீன்ஸ் மறைஞ்சு போகிறது. அப்பியர்டுனா உதிக்கிறது, வேனிஷ்னா மறையிறது. அப்பியர்டோட ஆப்போசிட் தான் வேனிஸ்டு, மறைஞ்சு போயிடுது. அண்டு த ஓல்டு மேன் ஹூ ஹியர்டு ஃபார் த ஃபஸ்ட்டு டைம், அந்த உலக்கை இறந்தப்ப தான் வந்து கேள்விப்பட்டான். அவன் அழுததுனாலே என்னது, தனது பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் அந்த வீட்டுக்காரனை எப்படியாவது அதாவது அதை என்ன நினைக்கிறான், அந்த உலக்கையை இருந்து எரிச்சிட்டாலும் பரவாயில்ல, எனி ரேட் கிவ் ஹிம் பேக் ஆஷஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர். ட்ரெஷர் மீன்ஸ் சாம்பல். அந்த சாம்பலையாவது எனக்கு கொடுங்கன்னு போய் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காசு கொடுத்தா வாங்கினாலும் நீ எனக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி அவன் கேட்குறான் பக்கத்து வீட்டுக்காரன். Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry trees, which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. When he saw this wonderful effect, he put ashes into a basket and went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சாம்பலை வந்து வாங்கி அவனோட வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாம்பலை என்ன பண்ணுறான், அதோட தன்மையை வந்து என்ன பண்ணி பார்க்குறான்னா, ட்ரையல் பார்க்குறக்கு பரிசோதித்து அதை வந்து ட்ரையல் பார்க்குறான் எப்படி இருக்குது அந்த சாம்பலை. இது வந்து காஞ்சு போன செர்ரி ட்ரீ மேலே என்ன பண்ணுறா, ஸ்ப்ரிங் பண்ணுறா, தூவுறான். அந்த காஞ்சு போன அந்த மரம் என்ன இது, உடனே வந்து ட்ரீஸ்லேருந்து லீஃபு ப்ளஸ் ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துடுது. அந்த அதிசயமான இதை பார்த்த உடனே அந்த சாம்பலை ஒரு கூடையில் எடுத்துக்கிட்டு நாடு, அதாவது ஃபுல் ஓல்டு கண்ட்ரி, அபவுட் த கண்ட்ரி, அந்த ஒரு பேஸ்கெட்டில் அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், இந்த கண்ட்ரி முழுவதும் ஹோல் கண்ட்ரி வரை ஃபுல்லாக போய் காஞ்சி பட்டு போன மரம் எல்லாம் இருக்குங்களே, அனௌன்சிங் ஹிம்செல்ஃப் அண்ட் ஓல்டு மேன் ஹூ ஹேட் பவர் பிரிங்கிங் டெட் ட்ரீஸ். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பட்டு போன மரங்கள்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறான், இந்த சக்தி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த சாம்பலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறான். போட்ட உடனே என்ன ஆகுது, அந்த பட்டு போன மரங்கள் எல்லாமே
புது லைஃப் அந்த ட்ரீஸ்க்கு கிடச்சிது. A certain prince, hearing of his and thinking it a mighty strange thing, sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. So the prince gave him a rich reward of pieces of skill and cloth and other presents and sent him home rejoicing. இதை கேள்விப்பட்டோன்னே அந்த நாட்டில் இருக்கிற இளவரசன் என்ன பண்ணுறாங்க, சர்டைன் பிரின்ஸ் அந்த நாட்டோட அரசன் கூப்பிட்டு, இது ஒரு வினோதமானது, திங்கிங் மைட்டி ஸ்ட்ரேஞ்ச் திங், என்ன சொல்கிறான், வினோதமானதுன்னு நினச்சி இந்த பட்டுப்போன மரம் செரி மரம் எல்லாத்தையும் சக்தியை வச்சு என்ன பண்ணுறான், அது எல்லாத்தையுமே புது லைஃப்பை அந்த மரத்துக்கெல்லாம் கொடுக்குறான். அதில் பூக்கள் பூக்கிறத பார்த்த உடனே அந்த கைண்ட்னஸ் ஹார்ட் வச்சுருக்காங்களே, நல்ல மனசு இருக்கிற அந்த ஓல்டு மேன்களை கூப்பிட்டு வர சொல்கிறான். அவங்களுக்கு என்ன பண்ணுறான், ஸ்பெஷலாக ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான். அவங்க 2 பேர்த்தையும் போய் அந்த ஓல்டு கப்பலை போய் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நம்மளோட பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் அவங்களுக்கு ஆர்டர் போடுறான். அந்த ஓல்டு கப்பல் வந்தோடனே அவங்களுக்கு என்ன கொடுக்குறான், ஸோ த பிரின்ஸ் கேவ் ஹிம் ஏ ரிச் ரிவார்ட் ஆஃப் பீசஸ் ஆஃப் சில்க். பட்டுலேயே அவங்களுக்கு உள்ளதுலேயே ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கிற பட்டு துணிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான், அவனுக்கு விலை உயர்ந்த பட்டு துணி, தென் அவங்களுக்கு அது இல்லாமல் அந்த துணிகள் மட்டும் இல்லாமல் காசு பொற்காசுகள் அண்ட் சென்ட் ஹிம் ஹோம் ரிஜாயினிங், அந்த பல பரிசுங்க எல்லாத்தையும் கொடுத்து அவனை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle town and gave out that there was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. அவங்க என்ன பண்ணுறான், இதை கேட்டவுடனே அந்த ரொம்ப பொறாமை பிடிச்ச ஜெலஸ் இருக்கிறத பற்றி கேட்டவுடனே அங்கே மீதி இருக்கிற சாம்பலை கூடையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், தன்னோட அந்த பேலஸை விட்டு ஃபுல்லாக நம்மளோட சிட்டி விட்டு தாண்டி காஞ்சு போன மரத்து மேலெல்லாம் தூவி என்ன பண்ணுறான், பூக்கள் பூக்கும், நான் சொன்னால் அது அந்த சாம்பலை ஸ்ப்ரிட் பண்ணனா எல்லாமே மறுபடியும் தொழில்னு சொல்கிறான். அந்த இளவரசனோட அரண்மனைக்கு நான் என்னோடய சக்தியை காட்டுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், அவன் காத்திருக்காம அந்த இதை எல்லாத்தையும் கொண்டு போய் தூவறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான், அரசர் கூப்பிடுவாங்கன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டே இருக்கான். பட் என்ன பண்ணுறான், ரொம்ப நேரம் காத்திருந்தும் அந்த அரசன் அவனை கூப்பிடவே இல்லை. அந்த கன்னிங்கான மேனை கூப்பிடவே இல்லை. பட் when he climbed up into the withered tree and began to scatter the ashes, not a bud or flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that the crowd of him home in a very sorry plight. When he and his wife found out, அவன் என்ன பண்ணுறான், அவன் இவனுக்கு ரொம்ப நேரமாக காத்திருந்து அவனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றான், போய் எல்லாத்துலேயும் தூவ ஆரம்பிச்சிட்றான். அந்த மரத்துல எல்லாம் தூவின உடனே என்ன ஆகலை, அது மரம் துளிர் விடலை, பூவும் வைக்கல, காயும் வைக்கல. ஆனால் அது எங்கே போய் விழுந்துருச்சு, அந்த இளவரசனோட பிரின்ஸோட கண்ணிலேயே போய் விழுந்துருச்சு. கடைசியில் அந்த ஜெலஸ் பிடிச்ச அந்த ஓல்டு கப்பலை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க,
உயிரே போகிற அளவுக்கு. they seized the old man and beat him almost to death. சாகிற அளவுக்கு அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. அதை அடித்து அந்த பொறாமை பிடிச்ச கிழவன் என்ன பண்ணிடுறான், தன்னோட க்ரால்ட் ஆஃப் ஹோம், பொறாமைப்பட்டவன் வந்து பரிதாப நிலைமை ரொம்ப நொந்து போய் மெதுவாக ஊர்ந்து, க்ரால்டு மீன்ஸ் ஊறுறது, ஊர்ந்துக்கிட்டே போய் என்ன பண்ணுறான், தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். அங்கே போன உடனே அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரியான சிக்கலான ஒரு நிலைமையில போய் 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு அதை திங்க் பண்ணி அவங்க வந்து தங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஸ்கோல்டட் themselves, அவங்களே ரொம்ப நொந்துக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க. The good old man and women, as soon as they heard of their neighbors' distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased a goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous lives even after. ஆனாலும் இவங்க இவ்வளோ கெடுதல் பண்ணியும் அந்த குட் ஓல்டு மேன் அண்ட் விமன், அவங்க அந்த நல்ல எண்ணம் கொண்ட ஓல்டு மேன் ஓல்டு கப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடி வாங்கினாங்களே பக்கத்து வீட்டில் அந்த ரொம்ப குரூயலான அந்த கப்பில் கூப்பிட்டு இவங்களோட பரிதாபமான நிலைமையை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க வந்து இந்த கொடூரத்தனத்தை எல்லாத்தையும் கண்டித்து அவங்கக்கிட்ட அந்த குட் ஓல்டு மேன் அண்ட் விமன் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட அவங்க சேர்த்த ரிச்சிலேருந்து, அவங்க வச்சுருக்கிற பணத்துலேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த நெய்பர் ஹவுஸுக்கு அந்த ஆளுங்கிட்ட கொடுத்துட்டு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இருக்கிற செல்வம் எல்லாமே பல மடங்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் லக் ஹேட் நவ் இன்க்ரீஸ்ட் ஏ குட்லி சம். அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்க கொடுத்த வந்த உடனே ஃபுல்லாக வந்து நிறையா பெருகிருச்சு பணமாக. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தே விக்டு ஓல்டு பீப்புள் மென்டட் தேர் வேஸ், அவங்களோட கெட்ட வழி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அண்டு லெட் குட் விட்ரஸ் லிவ்ஸ் ஈவன் ஆஃப்டர். அவங்க வந்து ஒரு நல்ல வழியில் அவங்க 2 பேரும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற மாதிரி இவங்க நல்ல வயசானவங்க இந்த 2 பேரும் செஞ்சாங்க. இதுலேருந்து என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து எவ்வளோ நல்லவங்களாக இருந்ததுனால தான் இவங்கள பார்த்து அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படாமல், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால என்ன முடியுமோ, அதாவது தன்னோட உழைப்புனால, நம்மளோட ஹார்டு ஒர்க்கிங்னால நமக்கு என்ன கிடைக்குமோ கம்பல்சரி காடு வந்து நமக்கு அதை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் வச்சு என்ன பண்ணும், வாழ நம்ம கற்றுக்கணும். இதோட வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுல் கம்ப்ளீட் ஆகுதுமா. ஃபஸ்ட் லெசனில் ப்ரோஸு போமு சப்ளிமெண்ட்ரி 1 மார்க்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. தென் இதில் இருக்கிற கிளாசரிஸ். டிட்பிட் மீன்ஸ் a small piece of tasty food. Wagging, moving or causes to move rapidly and fro. Covetous, having or showing a great desire to possess something belonging to someone else. Obliged, make legally or morally bound to do something. Mortar, a hard strong bond in which substances are crushed to power. Then withered, become dry and shriveled. Then identify the characters or speaker of the following lines. They gathered a treasure. இது யார் சொல்கிறாங்க, they gathered a treasure. இவங்க சொல்கிறது யார் அப்படின்னா, the old honest couple. இது யார், அந்த நல்ல கப்பலை வந்து கூப்பிடுங்க. the old gathered the treasure. The pine tree under which I am buried to be cut down made into a mortar. நான் வந்து அந்த பைன் ட்ரீக்கில் இருக்கிற அந்த மரத்தை வெட்டி நீங்கள் ஒரு உலக்கையாக செஞ்சுக்க அப்படின்னு யார் சொல்லுது, டாக். They dug and found nothing but the quantity of dirt and nasty of hell.
இது மாதிரி யாருக்கு நடக்குது? தே டக் அண்ட் ஃபவுண்ட் நத்திங். அந்த குழி இவங்க தோண்டியும் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. நேர்ஸ்டியாக அந்த இறந்து போன உடல்கள், குப்பை, தூசு இதெல்லாம் மட்டும் யாருக்கு கிடைக்குது? நெய்பர்ஸ். He had not to wait long before he was called into the princess palace and ordered to exhibit his power. இது யாருக்கு இது பண்ணுறாங்க? இவங்களோட பவரை ஷோ பண்ணி பிரின்சஸ்ட்டை காமிச்சு விலை உயர்ந்த விலை மதிப்பு மிக்க பொருளாக வாங்கணும், ப்ரைஸாக வாங்கணும்னு நினச்சது யார்? நெய்பர்ஸ். வவ்னு யார் இது பண்ணுவாங்க? டாக். Based on your understanding of the story, choose the right answer from the given options. The old farmer and his wife loved the dog. Option A, because it helped them in their day-to-day work as if it was their own baby, as they were kind to all living beings. இந்த ஓல்டு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த டாக் ரொம்ப அன்பாக நேசிக்கிறாங்க. எதனால? as they were kind to all living beings. உயிருள்ள எல்லா பொருளையுமே அந்த ஹியூமன் பீயிங்ஸ் ஓல்டு கப்புள் மதித்ததுனால தான் இந்த டாகையும் ரொம்ப அன்பாக நடத்துனாங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட். when the old couple became rich, they option A gave the dog better food, invited their greedy neighbors to feast, lived a comfortable life and were generous towards their poor neighbors. இவங்க என்ன பண்ணாங்க? ஆப்ஷன் சி lived a comfortable life and were generous towards their poor neighbors. நம்மக்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் அவங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. The greedy couple borrowed the mortar to make rich pastry and banchos, magic ash to win rewards, a pile of gold. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த மேஜிக் ஆஷ் அந்த இதை வச்சு தூவி என்ன பண்ணுறாங்க? டு வின் ரிவார்ட்ஸ். ஆப்ஷன் பி. இதுக்கு என்னது? ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆப்ஷன்? சி. செகண்ட் ஒன்க்கும் சி. Pattern C. Answer the following question in a paragraph of about 80 to 100 words. 3 paragraphs இருக்குமா? இதையும் கம்ப்ளீட் பண்ணணும். இதோட ஆன்சர் கீஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நாளைக்கு அதாவது மார்னிங் சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, இதோட நம்மளோட கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதில் இந்த வீக்கு சாட்டர்டேல சண்டே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிடலாம். All are ready for the test. Okay, thank you.